அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் மீது கோவில் ஆக்கிரமிப்பு தொடர்பாக மயிலாப்பூர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தொடர்புடைய மற்றும் அவருடைய குற்ற பின்னணி குறித்து தீவிரமாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்கிறது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக அவருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டு அந்த சொத்து ஆவணங்களை எல்லாம் பறிமுதல் செய்து இது தொடர்பாக பத்திரப்பதிவுத்துறை, சென்னை மாநகராட்சி, வருவாய்த்துறைக்கெல்லாம் சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் அனுப்பி ஆவணங்களை கேட்டிருந்தது. அந்த ஆவணங்களினுடைய ஆய்வுகளின் அடிப்படையில இவர் ஞானசேகரன் கட்டி குடியிருந்து வரக்கூடிய அந்த வீடு 10 ஆண்டுகளாக கோயில் நிலம், பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்பது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த கோயிலினுடைய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலினுடைய செயல் அலுவலர் நாராயணி மற்றும் அதிகாரிகள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்துல புகார் அளித்திருக்கிறார்கள். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் புகார் மனு அளித்து கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து செய்து கட்டியிருந்ததுனால அதற்கான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த இடத்தை காலி செய்து அந்த இடத்தை கோயிலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த கோயிலினுடைய செயல் அலுவலர் அந்த மனுவை கொடுத்திருக்கிறார்.